குட் ஈவினிங்ப்பா. நான் வந்து இந்த நேற்று ஒரு கொஷின் டவுட் கேட்டிருந்தேங்கடா. ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த டவுட்லேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிடலாம். அவங்க கேட்டிருக்க டவுட்டுங்கிறதுனால நம்மளுக்கு இது தேவையில்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இதுலேருந்து நிறைய கற்றுக்கிடலாம். யாராவது ஒருத்தர் டவுட் ரைஸ் பண்ணும்போது, அதுவும் அது வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் டவுட்டாக இருக்கும்போது அதுலேருந்து கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டவுட் எப்போ வேணாலும் உங்களுக்கு வரலாம் இல்லையா? ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது CuCl2ஓட SO2 ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, CuCl2ல காப்பர் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குப்பா. காப்பரை வந்து இதுக்கு மேல ஃபர்தர் ஆக்சிடேஷன் போக முடியாது. ஸோ இந்த ப்ராசஸ் அவுட். இது ரெடியூஸ் ஆகி Cu பிளஸ்ஸாவோ Cuவாவோ மாறலாம். ரெண்டுல எது வேணாலும் மாறலாம். ஆனா இப்போ Cuவா மாறணும்னா அதுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா Cuவா மாறணும்னா அதுல மெட்டல் ராட் இருக்கணும். மெட்டல் ராட் இருந்தாதான் அயானிக் ஃபார்ம், அதாவது வாட்டர் இருக்கும்போது அயானிக் ஃபார்ம்ல தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த ரியாக்ஷன் அக்வஸ் மீடியத்துல நடக்கும். ஸோ அக்வஸ் மீடியத்தில் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நம்மளுக்கு அதாவது ஆசிட் அக்வஸ் மீடியத்தில் நடக்கும். ஆசிட் மீடியம் அக்வஸ் மீடியத்தில் நடக்கும். டிஎன்டிஎஃப் பிளாக்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அக்வஸ் மீடியத்தில் நடக்கும்போது நம்ம மெட்டல் ராடு எதுவும் போட்டு எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன்லாம் பண்ணலை. அப்படி மெட்டல் ராடு ஒருவேளை போட்டிங்கன்னா Cu2+ என்ன ஆகும் அப்படின்னா Cuவா மாறி மெட்டாலிக் பாண்டை ஃபார்ம் பண்ணி இந்த மெட்டலோட ஒட்டிக்கிடும். ஸோ அப்படிப்பட்ட பர்பஸ் இங்கே இல்லை. அதனால Cu2+க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அது Cu+ ஆப்ஷன் தான். அப்போ Cu2+ அப்படிங்கிறது என்னவா மாறப்போகுது அப்படின்னா Cu+ஆ மாறப்போகுது. அதே மாதிரி SO2 என்னவா மாறும் அப்படின்னா SO4 2-. நான் சிலதுக்கு சொல்லியிருப்பேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஆக்சிடேட் அயன் வந்து CO2வா தான் மாறும் ஆசிட் மீடியத்தில். அதே மாதிரி NO3- வந்து சாரி NO2- வந்து NO3- தான் மாறும். SO3 2- வந்து SO4 2- மாறும். S2- சல்ஃபைட் அயான், சல்ஃபைட் அயான் வந்து சல்ஃபரா தான் மாறும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி SO2 என்னவா மாறும்னா SO4 2- தான் மாறும். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க, இதுல +2ல இருந்து +1க்கு போகுதுன்னா ஒரு எலக்ட்ரான் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுல இருந்து இதுல இந்த +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா சல்ஃபர். ஆக்சைடை பத்தி கவலை இல்லை. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் ரெண்டு பக்கமே இருக்கு. அது ஸ்பெக்டேட்டர் அயான் தான். அதனால அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சல்ஃபருக்கு இங்கே +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 2, ஏதாவது இந்த ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சொல்றேன். அது வந்து 2Cu2+ மாறிடும் இல்லையா இந்த கேஸ். அதாவது 2Cu2+ gives 2Cu+. அப்படி பண்ணீங்கன்னா 2 எலக்ட்ரான் வந்துடும் இல்லையா? இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன், இப்போ இந்த ஈக்குவேஷனையும் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எப்படி பேலன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ SO2வை லெஃப்ட் சைடில் இருக்கு, 2Cu2+, இதுவும் லெஃப்ட் சைடில் இருக்கு. அப்போ ரைட் சைடில் இருக்கிறது SO4 2-. ஸோ SO2 வந்து சல்ஃபேட் அயனா மாறிடும். இது அசிட்டிக் மீடியத்தில் தான் நடக்குங்கிறதுனால இது பெரும்பாலும் சல்ஃபியூரிக் ஆசிட்டாக இருக்கும்டா. அசிட்டிக் மீடியத்தில் தான் நடக்குது, அதனால சல்ஃபியூரிக் ஆசிட்டாக இருக்கும். காப்பர் கூட அவங்க என்ன ஆசிட் எடுத்திருக்காங்களோ அதோட அணையான் இருக்கும். இங்க காப்பர் 2+ எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது காப்பர் 2+ என்ன ஸ்டேட்ல இருக்காங்க, குளோரின்ல எடுத்திருக்காங்க இல்லையா? அப்பனா இது Cu+ மாறி இருக்கும். ஆக்சுவலா இதோட உண்மையா ஸ்பெக்டேட்டர் அயானோட நான் இதை எழுதணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன எழுதலாம், SO2 அப்படியே எடுத்துக்கோங்க. CuCl2 gives 2CuCl2 gives SO4 2-, that is H2SO4. ஏன்னா அசிட்டிக் மீடியம் தானே எடுக்க போறோம், அதனால நான் ஸ்பெக்டேட்டர் அயனோட எழுதி காட்டுறேன். H2SO4, அதுக்கப்புறம் CuCl. ஸோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது CuCl தான். இங்க 2 இருக்கிறதுனால இந்த பக்கம் 2 போட்டுக்கோங்க. ஸோ இங்க நீங்க ஆசிட் மீடியம் எடுக்கிறீங்க அப்படின்னா 2H+ எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இங்க இருக்கிற இன்னொரு 2 HCl எடுத்து 2HCl. அப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து 2H+ போட்டுருங்க. சரி, ஓகே. இதுல பர்பஸ் இதெல்லாம் கிடையாது, இதை நான் சால்வ் பண்றதுக்காகலாம் சொல்லல. ஆக்சுவலா என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, CuCl தான் ஃபார்ம் ஆகும்டா. Cu2+ வந்து கலர், அதாவது எந்த இதுல Cu2+ வந்து கலரா இருக்கும் அப்படின்னாலும் எங்க கலரா இருக்கும் அப்படின்னா கோஆர்டினேட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அழகான கலர் ப்ளூ கலர்ல இருக்கும் இல்லையா? Cu2+ கலரா இருக்கும். ஆனா Cu+ ஆல்வேஸ் கலர்லெஸ். Cu+ ஆல்வேஸ் கலர்லெஸ். எந்தெந்த விஷயத்தை கத்துக்கிட்டோம்னு பாருங்க. இது கலர்லெஸ், அதாவது இங்க கிடைக்கிறது கலர்லெஸ் ப்ராடக்ட். கலர்லெஸ் ப்ராடக்ட், ஆனா இது வந்து டெபாசிட் ஆயிரும். ஏன்னா இத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா
CO2 plus soluble in water. ஏன் soluble in water? அதாவது ஹைட்ரேஷன் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஹைட்ரேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கம்பேர்ட் டு லேட்டிஸ் எனர்ஜி. அப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி வந்து வெளியே வரும், அதாவது ஹைட்ரேஷன் எனர்ஜிங்கிறது வெளியே வர்ற எனர்ஜி, லேட்டிஸ் எனர்ஜிங்கிறது பாண்டை உடைக்கிறதுக்குரிய எனர்ஜி, தட் இஸ் அயானிக் பாண்டை உடைக்கிறதுக்குரிய எனர்ஜி. அப்போ நிறைய ஹைட்ரேஷன் எனர்ஜில எனர்ஜி வெளியே வந்தா ஈஸியா பாண்டை உடைச்சிடும். ஆனா இங்க ஹைட்ரேஷன் எனர்ஜி லேட்டிஸ் எனர்ஜியை விட கம்மி. ஸோ அப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜில இருந்து வெளியே வருது இல்லையா, அந்த எனர்ஜியை நம்ம லேட்டிஸை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹைட்ரேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால லேட்டிஸ் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால லேட்டிஸ் ஃபார்மேஷன் தான் அதிகமா இருக்கும். தட் இஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒயிட் பிரிசிபிடேட்டா இருக்கும். ஸோ இது பிரிசிபிடேட் ஃபார்ம். அப்போ நீங்கள் SO2-வை CuCl2-ஓட ஃபார்ம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஒயிட் பிரிசிபிடேட் CuCl. அந்த SO2 இருக்கு இல்லையா, அது SO4 2- மாறிடும். நம்ம அசிடிக் மீடியம் எடுத்திருக்கிறதுனால அதை நான் H2SO4ன்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 Cl எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, நம்ம எடுத்திருக்கிற மீடியம் அசிடிக் மீடியம்ங்கிறதுனால 2 H+ அயனோட சேர்ந்து அது HCl-ஆ மாறிடும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். அது ஜஸ்ட் பேலன்சிங் தான். ஆனா நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு, அதாவது CuCl வந்து ஃபார்ம் ஆகும், இந்த CuCl ஃபார்ம் ஆகுதுங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, அது ஒரு ஒயிட் பிரிசிபிடேட்டா இருக்கும். ஏன் கலர்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா, Cu2+ வந்து கலர் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப், அதில் Cu2+ல வந்து ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும், இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடையாது. Cu+ல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்காது, D10 கான்ஃபிகரேஷன், அதனால இது கலர்லெஸ். அப்போ நீங்கள் என்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், மேம் நான் அந்த ஃபெல்லிங் சொல்யூஷன் இதுலலாம் காப்பர் ஆக்சைடு பிரிசிபிடேட் ஆகும்னு சொன்னாங்க, அது ரெட் கலர்னு சொன்னாங்களே, நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இந்த Cu2O-ல காப்பர் வந்து ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வர்ற கலருக்கு காரணம் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆக்சைடு அயான். இந்த வார்த்தையை நீங்க இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும், 2 இடத்துல யூஸ் பண்ணணும். சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆக்சைடு அயான் டு த எம்டி ஆர்பிட்டல் ஆஃப் 4th லெவல். அதாவது காப்பர்ல 4th லெவல்ல எம்டி ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் டு எம்டி ஆர்பிட்டால் ஆஃப் Cu+, அதாவது ஆக்சைடு வர இடத்துல மட்டும்தான் அந்த Cu+, அதாவது கலரா இருக்கும். மற்ற எல்லா இடத்துலயும் அது கலர்லெஸ், ஒயிட் கலர். ஏன்? Cu+ கலர் ஃபார்ம் பண்ண முடியாது, அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை. பட் இங்கே மட்டும் வருது அப்படின்னா இது சார்ஜ் டிரான்ஸ்ஃபரால. இதே சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படி கலரை கொடுத்துருமா அப்படின்னா அதுதான் சூப்பராக கலரை கொடுக்கும். நம்ம KMnO4 இருக்கு இல்லையா, KMnO4ல பார்த்தீங்கன்னா Mn வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா Mnல வெறும் அது இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும், ஆர்கன் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். ஆர்கன் கான்ஃபிகரேஷனுக்கு போனாலும் கலர் ஏன் வருது அப்படின்னா, 3rd செல்ல நிறைய வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும், அந்த 3rd செல்ல சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆக்சைடு அயான். அதனாலதான் KMnO4 அழகான பர்பிள் கலர்ல இருக்கும், அல்ல பிங்க் கலர்ல இருக்கும் இல்லையா, தண்ணிக்குள்ள கரைச்சிங்கன்னா பிங்க் கலர்ல தெரியும். இது மட்டும் இல்லப்பா, K2Cr2O7 கலர் ஆகிறது கூட அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடையாது. ஏன்னா Cr அதே மாதிரி Cr+6 கான்ஃபிகரேஷன்ல இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல +6 ஆர்கன் கான்ஃபிகரேஷன் தான். Mn+7 ஆர்கன் கான்ஃபிகரேஷன் மாதிரி இங்க Cr+6 ஆர்கன் கான்ஃபிகரேஷன் தான். அதுலயும் இதுல கலரா இருக்கிறதுக்கு அழகான ஆரஞ்சு கலரா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பயங்கரமா மின்னும். ரெண்டுமே இதோட கலரை வந்து அடிச்சுக்கிறதுக்கு வேற காம்பவுண்டே இல்லைங்கிற மாதிரி நல்ல அழகான கலர்ஸ் ரெண்டுமே. இந்த 2 அழகான கலர்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா, 3rd செல்லு எம்டியா இருக்கும், அந்த எம்டி செல்ல சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆக்சைடு அயான். அதே ரீசன் தான்டா காப்பர் ஆக்சைடுல. பட் காப்பர் ஆக்சைடு கிடைச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ரெட் பிரிசிபிடேட் கிடைச்சிருக்கும். பட் இங்க இருக்கிறது காப்பர் ஆக்சைடு இல்ல, CuCl. அதனால CuCl வந்து கிடையாது தண்ணிக்குள்ள, அதனால பிரிசிபிடேட்டா இருக்கு. அந்த பிரிசிபிடேட்டோட கலரும் ஒயிட் கலரா இருக்கும். உங்க டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டா. சப்போஸ் இன்னும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல தாராளமா மெசேஜ் பண்ணலாம்டா. என்ன டவுட் இருந்தாலும் பண்ணுங்க. ஒருத்தர் டவுட்டை இன்னொருத்தருக்கு கிளியர் பண்ணும்போது இந்த மாதிரி டவுட்ஸ் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும். அண்ட் டவுட் ரைஸ் ஆகும்போது தான் அந்த கான்செப்டை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ நான் நிறைய டவுட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்றேன். தேங்க்யூடா.